நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் தேவனை சோதரிக்கிற இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவே எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம் பிலிப்பு 2ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 2:5. கிறிஸ்து இயேசுவின் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அந்த சிந்தை ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில. நம்முடைய சிந்தைய மைண்டை தான் என்ன பண்ணுவான், பிசாசனுடைய தந்திரமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், நம்முடைய சிந்தையை தான் கதை வைப்பான். அவன் எந்திரிச்சோடனே காலைல எந்திரிச்சோடனே அப்புறம் அதை பண்ணணுமே இதை பண்ணணுமே அதை செய்யணுமே, இந்த கடங்கார வருவானே அந்த கடங்கார வருவானே, இவங்களுக்கு அதை பண்ணணுமே, இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு, அதெல்லாம் வேலை ஒரு இருந்தாலும் உங்க சிந்தையை என்ன பண்ண ஒருமுகப்படுத்துங்க. காலைல இருந்துச்சு என்ன பண்ணுங்க, இந்த புதிய நாளிலே கூட புதிய சிந்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. புதிய கிருபைகளை உங்களுக்கு தேவன் தருவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் இரவெல்லாம் ஜெபிக்கிறார், பகல்லாம் என்ன பண்றார், ஊழியம் செய்யறதை நாம் பார்க்க முடியாது. அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் எதாவது என்ன பண்ண கல்லறிகள் பண்றாங்க. ஆண்டவர் இயேசு நன்மை செய்யறாரு, நன்மை செஞ்சவங்களை கல்ல தூக்கி எறிய வரான். ஆனாலும் பாருங்க அவருடைய சிந்தை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக, மக்களை நேசிக்கக்கூடிய, ஜனங்களை மனதுருகக்கூடிய, ஜனங்கள் தேடி ஓடி வர்றாங்க. சோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சிந்தையே அப்ப நமக்கோட வாழ்க்கையில நம்ம நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவையில்லாத சிந்தைய நம்ம யாராவது நம்ம காயப்படுத்திருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க, யாராவது திட்டிருப்பாங்க, நமக்கு மனசை நம்ம குடும்பத்தை வேறுபடுத்துமா சொல்லியிருப்பாங்க, அதவே நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, மற்றவங்கள்ட்ட பேச முடியாது. ஒரு மூலைல போய் என்ன பண்ணுவோம், விஷம் உட்காந்துருவோம். ஏன்னா மனிதனுடைய பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆனாலும் பாருங்க அந்த சிந்தையே நம்ம மனசுலயே வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, வேலையும் செய்ய முடியாது. பயங்கரமான ஒரு தோல்விக்கு நேராக நம்மளை இழுத்து கொண்டு போய்விடும். அப்ப சிந்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா தேவனுடைய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, அவன் சிந்தையில பாருங்க ஒரு பொண்ணு என்ன பண்றா, சோத்திரம், இந்த ஏசபேலு அந்த ஆவி என்ன பண்ணுது, அந்த பொண்ணு என்ன பண்றா சொல்லும் பொழுது அதற்கு பயந்து என்ன பண்றாப்புல, அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தா கொண்டு சொல்லணும்னு ஒருவன் தான் மீந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்றாப்புல, அந்த நான் ஒருவர்த்த மாதிரி தான் மீந்திருக்க ஆண்டவன் சொல்லி போய் சூரச்செடியில போய் படுது. அந்த சிந்தை பாருங்க அவருடைய சோர்வுள்ளாக்கி ஜபத்தை தடை பண்ணி வேதத்தை வாசிக்க விடாது. ஒரு குகைக்குள்ள போய் என்ன பண்ணுது, சூரச்செடிக்குள்ள போய் என்ன பண்ண, தேவனுடைய சிந்தைக்குள்ள வர வேண்டிய ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய மகிமைக்குள்ள பிரவேசிக்க ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அவனை எங்கே கொண்டு போச்சு, சிந்தை சூரச்செடிக்குள்ள கொண்டு போயிடுச்சு. சோதரன், இன்றைக்கு நம்மளும் சில இடத்துல சூரச்செடியை படத்தை நம்ம என்ன பண்றோம், அன்றைக்கு எலியா சூரச்செடி படத்துல இருக்காரு, நம்ம சிந்தையில என்ன பண்றோம், அது சிந்தையினாலே வீணரானார்கள் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிந்தை கரெக்டா நம்ம இருக்கும் பொழுது, நம்ம எடுக்கிற அந்த முடிவு அது தெளிவா இருக்கும் பொழுது கர்த்தனுடைய வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்ய தேவன் வல்லமையா தேவனா இருக்கா. ஆண்டு மரணத்தை என்ன பண்ண, எலியாவை தட்டி எழுப்பி நான் என்ன பண்ண, பாகாலுக்கு முழங்காலம் முழங்கால எத்தனையோ பேர் உனக்கா வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு என்ன பண்ணு, பிரயாணம் பண்ணு அப்படிங்கிற பாருங்க. இறைச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிற, நம்முடைய சிந்தையை அறிந்த ஆண்டவர், நம்முடைய சரீரத்தை நேசிக்கிற ஆண்டவர். நம்ம சரீரத்தை நம்ம என்ன நேசிக்க மாட்டோம், சரீரத்தை என்ன பண்ண கண்டுக்கிற மாட்டோம். அதனால நம்ம சரியா நம்ம பேணி பாதுகாக்கணும். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை நம்ம சரியா என்ன பண்ண வாழ்ந்த, தேவையில்லாம யோசிச்சு சில பேர் வாழ்க்கையை யோசிச்சே என்ன பண்ணுவாங்க, வீணான சிந்தையில முடிய வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் எலியாவுக்கு ஒரு அக்கினிதமான ரதங்களை கர்த்தர் கொடுத்ததை அவனுடைய சிந்தையை அறிந்த பின் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்றான், மறுபடியும் சிந்தைகளை கர்த்தருடைய வார்த்தை உள்ளே அனுப்பும் பொழுது பாருங்க அவன் சிந்தை தெளிவாகிறது. யெகூவாய் போய் அபிஷேகம் பண்ணுகிறான். நீங்க அநேகரை அபிஷேகம் பண்ணும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
தேவனாகிய கர்த்தர் உங்கள் சிந்தையை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாள்ல இதை கட்டணும், இதை செய்யணுமே, என்ன பண்ணு சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் சிந்தைகளை அறிந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்ய தேவன் அற்புதத்தின் நாயகனாக இந்த காலை வேளையிலே உங்கள் சிந்தைகளை உலாவுவதற்கு நீ இடம் கொடுங்க. நாளை தினத்தை கொடுத்து கவலைப்படாங்க, நாளை தன்னுடையகளுக்காய் கவலைப்பட. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்மைத்தாமே வெறுமையாக்கி மனுஷருவ அடியெடுத்த பூமிக்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? யார் மேல என்ன பண்ணுவான்? வீணான சிந்தையை என்ன பண்ணுவான்? நம்ம யோசிக்க மாட்டோம். கிறிஸ்துவின் சிந்தையை என்ன பண்ணும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், விச்சேடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், ஆணுடைய குணாதிசயங்களை நம்ம என்ன பண்ண சிந்தையில வைக்கணும். ஆண்டவர் சிலுவையின் காட்சிகளை நம்ம சிந்தையில வைக்கணும். வைக்கும் பொழுது நம்ம தேவையில்லாத சிந்தைக்கு நம்ம மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம். ஆமா, வீண் சிந்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றான். நீங்கள் வீண் சிந்தை விரித்து கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு வரவீங்க, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. பரிசுத்த தேவனே, எங்கள் சிந்தையை நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த சிந்தையை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.